வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு தீனாஸ் வியூ. இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும் போகிற ரொம்பவுமே ஸ்பெஷலாக இருக்கிற உதய் டபுள் டெக்கர் ட்ரெயின் ஜேர்னி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் டிக்கெட் ப்ரைஸு, சீட் கம்ஃபோர்ட்டு, ஸ்பீடு, ஃபுல் வண்டி எக்ஸ்பீரியன்ஸையும் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் இருக்கிற இந்த பிளேஸ் தான் கோயம்புத்தூர் ரயில்வே ஜங்ஷன். இங்கே இருந்து தான் நம்மளோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. இங்கே இருக்க இந்த வண்டி தான் உதய் எக்ஸ்பிரஸ். இது வந்து ஒரு டபுள் டெக்கர் கோச்சு. நம்ம நார்மலாக இருக்க கோச் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக இருக்க செகண்ட் கிளாஸ் சிட்டிங் கோச்சஸும் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா நார்மல் சேர் கார் கோச்சஸ் மாதிரியே டபுள் ஸ்பிளிட் இருக்கும். மேலே அப்பர் டெக்லையும் இருக்கும், கீழே லோயர் டெக்கில் இருக்கும். இது ரெண்டுமே வந்து நம்ம சேர் கார் மாதிரி தான் இருக்கும். இந்த டபுள் டெக்கர் ட்ரெயின் வந்து ஸ்பெஷலி ஒரு டே ஜேர்னிக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். டிக்கெட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் அன்ரிசர்வேஷனில் 140 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் வந்து செகண்ட் கிளாஸ் சிட்டிங் கோச்சஸில் 155 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஏசி சேர் கார் டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் ஜங்ஷனுக்கு சேர் காரில் 560 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா வாரத்தில் எல்லா நாளுமே ரன் ஆகுது. டிக்கெட் ப்ரைஸுமே வந்து ரொம்பவுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். டைம் ட்ராவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 6:30 to 7 ஹவர்ஸ் ஆகுது. டெய்லி ட்ராவலர்ஸ்க்கு, ஆஃபீஸ் போகிற பீப்புளுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ட்ரெயின் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அடுத்து இப்போ இன்டீரியரை பற்றி பார்க்கலாமா? இப்போ நான் இருக்கிறது தான் அப்பர் டெக்கு. இந்த அப்பர் டெக்கிலேருந்து ட்ராவல் பண்ணி போகிறப்போ விண்டோஸுமே வந்து ரொம்ப லார்ஜாக இருக்கனால அவுட் சைடு வியூ வந்து ரொம்பவுமே கிளியராக தெரியும். அண்ட் அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா கீழே வந்து இது லோயர் டெக்கு. இந்த லோயர் டெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உட்காந்துருக்கும் போது நம்ம நார்மலாக பிளாட்ஃபார்ம் கீழே உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ லோவாக இருக்கும் இந்த லோயர் டெக்கு. ஏசியுமே வந்து கூலிங் நல்லா இருந்துச்சு. சீட் கம்ஃபோர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. லாங் ஜேர்னிக்குமே ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டாக தான் இது இருக்கும். ஸ்பெஷலி டே டைமில் ட்ராவலுக்கு சூப்பரான சாய்ஸ் தான் இந்த வண்டி சொல்லுவேன். அண்ட் ஃபுட் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் ஐஆர்சிடிசி ஃபுட் சர்வீஸ் இருக்குது. ஸ்டேஷன்லேருந்து வெண்டர்ஸ் வருவாங்க. வண்டியோட க்ளீன்னஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா டீசெண்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸும் கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. அண்ட் ஓவரால் ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் ஆகி திருப்பூர், ஈரோடு, சேலம், கிருஷ்ணராஜபுரம் வழியாக கேஎஸ்ஆர் பெங்களூர் ஜங்ஷன் வரைக்கும் இந்த வண்டி போகுது. அண்ட் டைமிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் டெய்லி காலையில் 5:45 கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் ஆகி மதியானம் 12:40 கேஎஸ்ஆர் பெங்களூர் போய் ரீச் ஆயிடுது. ஃபைனலி ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா உதய் டபுள் டெக்கர் வந்து ரொம்பவுமே கம்ஃபர்டபுள் அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ட்ரெயின் தான். அது மட்டும் இல்லாமல் டெய்லி ட்ராவலாக இருந்தாலும், வீக்கெண்ட் ட்ரிப்பில் ட்ராவல் பண்ணுறதா இருந்தாலும் கோயம்புத்தூர் டு பெங்களூர் ஜேர்னிக்கு இந்த ட்ரெயினை நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட்ஸில் உங்களோட டவுட்ஸை கேளுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஜேர்னி வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, this is Deena signing off. Bye bye.